ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பெங்காலி ரெசிபி பார்க்கலாமா? இது வந்து லாப்டான்னு சொல்லுவா அதோட பேர். இது வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள். நம்ம எப்படி அவியலுக்கு பண்ணுறோம் அந்த மாதிரி தான். உங்களுக்கு இஷ்டமான காய்கறிகள் வச்சுக்கலாம். நான் இங்கே உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், பொட்டல், அவரைக்காய், கத்திரிக்காய், சௌ இது வச்சுட்டுருக்கேன். உங்களுக்கு இதை தவிர்த்து இன்னும் இந்த சொரக்காய், முள்ளங்கி இதெல்லாமும் போடுவா. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே கடுகு வச்சுருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் போல். இதில் வந்து பாஞ்ச் போடுறோம். அதாவது 5 வித ஸ்பைஸ் இருக்குதுல. கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு அந்த மாதிரி. இது ரெடிமேடாகவும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், நீங்கள் வாங்கிக்கலாம். 2 பே லீஃபு, 2 மிளகா வத்தல். முதல்ல உருளைக்கிழங்கு போட்டுன்றணும். அடுத்தது பரங்கிக்காய். இதை முதல்ல 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ சௌ போட்டுடலாம். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்காக அதை ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். கத்திரிக்காய் மாத்திரம் லாஸ்ட்டாக போடலாம். கேரட்டு, பொட்டல், இது பருவல், அவரைக்காய். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஜலம் எதுவும் விட வேண்டாம், இந்த காய்கறியிலே ஜலம் விட்டுக்கும். இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணலாம். மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் போல் அரைச்சி விட்டுட்டும் போடலாம். இங்கே நான் வந்து கிரேட் பண்ணிட்டுருக்கேன். அது இதுதான் இதுக்கு ஒரே மசாலா, வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை. இது இப்போ நம்ம மூடி வச்சுட போகிறோம். குக்கர்லலாம் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கடாயிலேயே போட்டு நல்லா அதை வதக்கிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒன்றா சேர்ந்துட்டு அது நல்லாயிருக்கும். இந்த மூடி எடுத்துடலாம். ஆயிடுச்சு தானியானா. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1 டீஸ்பூன் பக்கமாக சர்க்கரை போடணும். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக நெய்யை போட்டு இறக்கிட வேண்டியதான். ஒரு கலரணும். பெங்காலி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் சுகர் இருக்கும். நெய் இறக்கத்தே போட்டு இறக்குவோம். இது இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ லாப்டா இஸ் ரெடி. இது ரைஸோடு சாப்பிட்லாம், ரொட்டியோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள். மசாலா எல்லாமே கிடையாது இதில். நிறைய பேர் இதில் தேங்காய் கூட தூவி இறக்குவா. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம்.